சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ரசனேபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. ராகு கேது பயிற்சி நம்மளாம் நினச்சிட்ருக்கோம் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் தான் முக்கியம், ராகுவும் கேதுவும் என்ன பெருசாக செஞ்சிட போகிறாங்க அப்படின்னு அதுக்கு ரொம்ப ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. ஆதித்யாதி நவகிரகங்களில் 9 கோள்களில் ரொம்ப வலிமையான ஒரு பிளானட்டு, பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்டு, சனி பகவானை விட குரு பகவானை விட சூரியனை விட ஒரு வலிமையான கிரகம் இருக்குன்னா அது கேது தான். கண்ணுக்கே தெரியாது. எப்படி சொல்கிறீங்கன்னா, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த பூமிக்கு மட்டுமல்லாது எத்தனை உலகங்கள் உண்டோ எல்லா உலகத்துக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் நம்ம சூரிய பகவான். அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய ஒரு பேர் ஆற்றல் யாருக்கு இருக்குது? கிரகணம்னு சொல்கிறோம்ல. அப்போது அந்த சூரியனையே விழுங்கக்கூடிய, அந்த காலத்தில் சில பசங்க சொல்லுவோம் சூரியன் கேது, பாம்பு சூரியனை முழுங்குது, பாம்பு சந்திரனை முழுங்குது அப்படின்வாங்க. அப்போது சகல உலகங்களுக்கும் வெளிச்சம் தரக்கூடிய ஒளி தரக்கூடிய சூரியன், அந்த சூரியனையே மறைக்கக்கூடிய பெரும் ஆற்றல் ஒரு 1.5 மணி நேரம் மறைக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா கேது பகவானுக்கு இருக்குது. அதே போலத்தான் சந்திரனை மறைக்கக்கூடிய தன்மை ராகுவுக்கு இருக்குது. அப்போது இந்த ராகுவும் கேதுவும் இவர்களை போல ஒரு சக்தி வாய்ந்த கிரகம். கண்ணுக்கு தெரியாமலே இவங்க இவ்வளோ வேலை செய்கிறாங்க. எங்கே இருக்காங்க, எப்படி இருக்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க? ஜோதிடர்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த ராகுவை மட்டும் ஒழுங்காக கணிச்சிட்டோம்னா அவர் மிகப்பெரிய ஜோதிடராக இருப்பார், நல்லது செய்வாரா கெட்டது. ஏன்னா அது பாம்பு, பேர் வேணால் நல்ல பாம்புன்னு வச்சுக்கலாமே தவிர, ஆனால் விஷம்தான், கொடுமையான விஷம்தான் அது. அது எப்போ கடிக்கும், எப்போ பாதுகாப்பாக இருக்கும், எப்போ ஆசீர்வாதம் பண்ணும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு பாம்பாட்டியே வளர்த்தாலுமே கூட 10 பாம்பை பிடிக்கும்போது 11வது பாம்பு அவனை கடிக்க தான் செய்யுது. நம்ம நிறைய அவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்து பாம்பு பிடிக்கிறவரே கூட பாம்பு சுரேஷ் பண்ணுறவங்கள இறந்து போகிறாங்க. புரியுதா? அப்போது இந்த ராகு கேதுவை கணிப்பது கடினம். அது விஷத்தன்மையுடைய ராகுவா அல்லது யோகத்தன்மையுடைய ராகுவா அப்படின்னு கணிப்பது கடினம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ராகு கேது பயிற்சி, இந்த ராகுவும் கேதுவும் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல முறையில் சுபத்தன்மையோடு மறைவு ஸ்தானங்களில் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அந்த ஜாதகர் ரொம்ப அற்புதமான முறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார். ராகு 3ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் முயற்சி எடுத்து ஓடிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல அவர் உட்கார மாட்டார், ஓடிக்கிட்டே இருப்பார். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருப்பாரே ஆனால் அவர் பிரயாணங்கள், வண்டி டிராவல்ஸு, பஸ் ஓனரு, லாரி ஓனர்லாம் சொல்கிறோம்ல, வீடு வண்டி வாகன யோகம் எல்லாம் அவருக்கு சிறப்பாக இருக்கும். 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் மிக சிறப்பான முறையில் டாக்டராகவோ அல்லது ஒரு இன்ஜினியராகவோ வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாகவோ அப்படி இருப்பாங்க. அப்போ இந்த ராகு கேது, தயவு செய்து என் அன்பு பக்தர்கள் இந்த ராகு கேது பயிற்சியை ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும், முழுமையாக உள்வாங்கணும். இந்த ராகு கேது தான் சார் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இவ்வளவு நாள் ஒரு மனக்குழப்பம், ஒரு மன பயம். சார் ராகு ஒருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு உள்ள பாம்பு வந்துடுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விஷஜந்து, சாதாரணமாக ஒரு தேல் வந்துடுச்சுன்னு வச்சு, தேல் அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு அதை அடிக்கிறதுக்கு தேடின்னு இருப்போம். ஒரு பாம்பு உள்ளே வந்துட்டா என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் இழுத்து போட்டு அங்கே கூப்பிட்டு இங்கே கூப்பிட்டு ஒரே பரபரப்பாக இருக்கும். அது அமைதியாக இருந்த ஒரு வீடு பரபரப்பாகிடும். அப்போது அதை போல் இந்த ராகு மன பயம். எதுக்கு மனசு பயப்படுதுன்னே தெரியாது. மனசில் தேவையில்லாத பயம், ஸ்ட்ராங்காக பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான மனக்குழப்பங்கள், பதற்றம், அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்கிறது, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது, ஓவராக காமெடி பண்ணுறது, அலட்சியமாக இருக்கிறது, எல்லாத்தையும் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறது, இதெல்லாம் ராகுவுடைய தன்மை. எதுவுமே பேசாமல் இருக்கிறது, அவன் மனசில் என்ன இருக்குன்னு அவன் வாயிலேருந்து வார்த்தையை வாங்கிறதுக்குள்ளே நம்ம உயிர் போய் உயிர் வரும். அவ்வளோ மன அழுத்தம், நெஞ்சழுத்தம், இதெல்லாம் கேது. அதோடு மட்டுமல்ல,
இந்த ராகு நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். நேற்று வரையிலும் சாதாரணமாக அவங்க கூட நின்று இந்த ஒருத்தர் இன்றைக்கி பெரிய ஸ்டார் ஆகிட்டாருங்க சொல்கிறோம்ல. நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாம் கூட இப்போ ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் ராகு தான் காரணம். நம்ம நடிகர் சூரி போன்றவர்கள், யோகி பாபு போன்றவர்கள் அடிப்படையிலேருந்து ஃபண்டமெண்டல்லேருந்து உயர்ந்து வந்திருக்கிறதுல ராகு தான் காரணம் அவங்களுக்கு. அந்த யோகமான ராகு 2023 2021 2021 மார்ச் மாதம் போல் அவங்களுக்கெல்லாம் ஒரு யோகம் வந்திருக்கும். 2021 மார்ச் போல். இதெல்லாம் இந்த ராகு தான் ஒரு நிமிஷமாக அவங்கள உயர்த்தி ஒரு ஃப்ரேமில் கொண்டு வந்து பெருசாக்கி விட்டுருவார். அதே போல் இந்த அரசியல் துறையில் பார்க்கலாம், ரொம்ப சாதாரணமாக கூட இருப்பாங்க, பின்னாடி இருந்து போஸ்டர் ஒட்டிக்கிட்டு கொடி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ராகுடைய தன்மை வந்ததுன்னா இவரை மிஞ்சிக்கிட்டு அவர் முதல்ல போஸ்டிங் வந்துடுவார், ஜெயிச்சிருவார். அப்போ நேற்று வரலும் சும்மா சாதாரணமாக தான்ப்பா இருந்தா, இன்றைக்கி தான்ப்பா விடிஞ்சு பார்த்தா காருன்றான் பங்களான்றான் தெரியல, திடீர் வளர்ச்சி. நேற்று வரலும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, கண்ணீர் விட்டு இருப்பாங்க, அழுது இருப்பாங்க, கதறி இருப்பாங்க. விடிஞ்சு பார்த்தா அவங்க கஷ்டமெல்லாம் விலகி இருக்கும். விடிஞ்சு பார்த்தா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைந்திருக்கும். வீடு தேடி கொண்டு வந்து பணத்தை கொடுத்துட்டு போவாங்க. நீங்கள் வச்சுக்கோண்ணா, நீ வச்சுக்கோண்ணா, நான் வாங்கிக்கிறேண்ணா, எங்கண்ணா போகுது, நீ வச்சுக்கோண்ணா. இதையெல்லாம் ராகு. அப்போது ராகுவானவர் என்ன செய்யணும், அதிகமாக கொடுப்பாரு, அதே சமயத்தில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாங்கிப்பார். ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டுமே, பொதுவான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் ராகு கேது பயிற்சியை பற்றி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மே மாதம் 18ஆம் தேதி அன்றைய தினம் மாலை 4 மணி அளவிலே ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், அதே போல் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். வாருங்கள் நண்பர்களே, பக்தர்களே, உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்த்து விடுவோம். அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, ராகு கேது பயிற்சி விருச்சக ராசியை பொறுத்தவரையிலும் இந்த ராகு கேது பயிற்சி நல்ல சுபத்துவமான பலன்களை தரக்கூடியது. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை விருச்சக ராசி நேயர்களை நான் எப்பொழுதுமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான், யாருக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ எனதருமை விருச்சக ராசி அன்பர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அந்த அனுஷ நட்சத்திரம், ஏன்னா நீண்ட நாட்களாக வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், ஒரு இடத்துல நல்ல இடத்துல ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், கொரோனா சமயத்துலலாம் பலவிதமான சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி கிராஸ் பண்ணி வந்தவங்க தான் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். பொதுவாக கேட்டையாகட்டும், மூலமாகட்டும், ஸ்பெசிஃபிக்காக அனுஷம். அப்போ தொடர்ந்து ஒரு 3-4 வருஷமாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதில் இப்போ பரவாயில்லை. இந்த ராகு பகவான் 5ஆம் இடத்துல வந்தப்போ புதிய நியூ இன்வெஸ்டரை கொடுத்துருப்பாங்க, புதிய நபர்கள் அறிமுகமாகி இருப்பாங்க. பல ஏமாற்றங்களுக்கு பிறகு ஒரு சில நன்மைகள் நடந்திருக்கும், ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும், ஒரு growth இருந்திருக்கும். பொதுவாகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு என்னை பொறுத்தவரையிலும் 2024 ஓகே பெட்டராக இருந்தது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு விருச்சக ராசி அன்பர்களோடு நெருங்கி பழகக்கூடியவன். நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் நம்ம இடத்துல ஜாதகம் பார்க்கக்கூடியவங்க, ஆலோசனை கேட்கக்கூடியவர்கள். விருச்சக ராசியில் நிறைய தொழிலதிபர்கள், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெயினாக இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவர்கள், ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபார்மா செக்டர், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதே போல் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க, மீடியா துறையில் இருக்கக்கூடியவங்க. மீடியா துறைனா சின்ன சின்ன பசங்க, அதாவது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபோட்டோகிராஃபி அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய, ஷார்ட் ஃபிலிம் செய்யக்கூடியவர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மெயினாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், அரசியல் தலைவர்கள். அப்போ நிறைய விருச்சக ராசி அன்பர்கள் நம்மளோட நெருங்கி முதல் நிலையில் இருக்கக்கூடியவங்க, நல்லா உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, நம்மளோட நெருங்கி பழகக்கூடியவர்கள் ஏராளம். அப்போ இதையெல்லாம் நம்ம கணக்கில் வச்சு மனசில் வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த ராகு கேது பயிற்சி விருச்சக ராசிக்கு சிறப்பாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் சுகஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் வருகிறார். பொதுவாக யாருடைய ஜாதகத்திலெல்லாம் பிறப்பு ஜாதகத்திலாம் 4ஆம் இடத்துல ராகு இருக்கின்றாரோ அவரெல்லாம் வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை விவசாயம், பெரிய தோட்டங்கள் வச்சு பண்ணுறது, தோப்பு வச்சு பண்ணுறது, நர்சரி வச்சு பண்ணுறது, விவசாயம் மெயினாக பண்ணுறது,
மாடியில் கூட ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு செடி வளர்ப்பாங்க, ஒன்றுமே இல்லைனா கூட. இதெல்லாம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. அதே போல் நிறைய டூர்ஸ் நடத்தக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டூர்ஸு, ட்ராவல்ஸு, வண்டி வாகனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்களாம் கூட 4ஆம் இடத்துல ராகு இருக்கும். அப்போது எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகுவால் சுகபோகங்கள் அதிகரிக்கும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே, நல்ல யோகமான காலம், அற்புதமான கால நேரம், நல்ல நேரம் துவங்குகிறது. இன்னும் சொல்லப்போனால் 4ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவால் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். ரொம்ப நாளாக ஒரு வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகணும், ஒரு பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும், டெய்லி பேசிக்கில் இந்த பிஸ்னஸ் எனக்கு டெய்லி ஒரு 4 லட்ச ரூபா வியாபாரம் நடக்குது சாமி, அந்த வியாபாரம் எனக்கு மல்டிபிள் ஆகணும், இல்லை எனக்கு உலகம் முழுவதும் பிரான்ச்சஸ் இருக்குது, எல்லா இடத்துலையும் இப்படி தான் ஒரு டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு 1 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்குதுன்னா அது அப்படியே டபுள் ஆகும். அப்போது சிறு சிறு கடைகளாக இருந்தாலும், ஒரு தள்ளு வண்டியில் டிஃபன் வைக்கிறவங்களாக இருக்கலாம், பழக்கடையாக இருக்கலாம், பூக்கடையாக இருக்கலாம், சின்ன பூ வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கலாம், பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா, ஷோரூம் பெரிய பெரிய ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்தக்கூடியவங்க, மல்டி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஃபேக்ட்ரிஸு, ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நம்ம பார்க்குறோம். ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போது விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த ராகு கேது பெயர்ச்சியால் 80% நன்மை பெறக்கூடிய ராசியாக விருச்சக ராசி அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, மெயினாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், அர்த்தாஷ்டம சனி விலகியது. இந்த நாள் வரையில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருந்தது. அர்த்தாஷ்டம சனின்னு என்னங்க, 10வது பார்வையாக சனி உங்களை பார்த்தார். சனி பார்த்ததுனால பல விஷயங்கள் ஸ்பாயில் ஆகிருக்கும், பொசுங்கி போயிருக்கும். ஒரு நெருப்பு பட்ட உடனே பஞ்சு எப்படி தீஞ்சு போயிடுதோ அதை போல் நிறைய விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் எல்லாம் வீணாகி போயிருக்கும். கடந்த காலங்களில், சனியுடைய காலங்களில், இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்களில் நல்ல நல்ல சான்சஸ், ஒரு அற்புதமான சான்சஸ்லாம் கூட நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிருக்கும். நீங்கள் உங்களால் அதை பாதுகாத்திருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான கடுமையான கால சூழ்நிலை எல்லாம் மாறி அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகி போயிடுது. அதோடு மட்டுமல்லாது 8ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சாலுமே கூட 2ஆம் பாவத்தை நேரடியாக பார்க்குறாரு. இப்போ பணவரவு சிறப்பாக இருக்கும், தனவரவு சிறப்பாக இருக்கும், கொடுத்த வாக்குறுதிகளை உங்களால் காப்பாற்ற முடியும். அப்போது இந்த ராகு கேது பயிற்சி, அதோடு மட்டும் ராகுவுக்கும் குருவுக்கும் வேற தொடர்பு ஏற்படுது. 4ல் இருக்கக்கூடிய ராகுவும் 8ல் இருக்கக்கூடிய குருவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போது குரு ராகு தொடர்பு நிறைய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு காத்திருக்குது. அது திருமணங்களாக இருக்கலாம், திருமண யோகங்களாக இருக்கலாம், முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், வயோதிக திருமணங்கள், காதல் திருமணங்கள், ரகசிய திருமணங்கள், ரகசிய உறவுகள். நிறைய பெண்கள் நம்ம பார்க்குறோம், அவரையே நம்பி மனசு ஏங்கி உட்காந்துட்டு இருக்கு, அவர் மாட்டை ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காரு, இந்த அம்மா ஏங்கின்னு உட்காந்துருக்கு. அப்போது ரகசிய உறவுகள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய திருமண தடைகளாகட்டும், திருமணங்கள் நடைபெறும். 35 வயசு, 40 வயசு, 40 வயசுலலாம் பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், நாளைக்கே கல்யாணம் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் வழிவகை இருக்குது, பரிகாரங்கள் உண்டு, அதுக்கான வழிபாட்டு முறைகள் உண்டு. அது நாகதோஷ நிவர்த்தியாக இருக்கட்டும், எதுவே வேண்டுமானாலும் இருக்கட்டும். அப்போது திருமண யோகங்கள் நடைபெறும், குழந்தை பாக்கியம் அதிகரிக்கும், ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், அல்லது இயற்கையான முறையிலே கூட குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் விருச்சக ராசினியர்களே, வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். உள்நாட்டு வேலையோ, வெளிநாட்டு வேலையோ, கவர்மெண்ட் ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, வருமானத்தை பொறுத்த வரையிலும், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையிலும் ஸ்திரமான உத்தியோகம் உண்டு. அப்படி ஏதேனும் வேலையில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள், வம்பு வழக்கு, போலீஸ் கேஸு, வீண்பழி அவமானம், அல்லது உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால், அதெல்லாம் கூட மாற்றுவதற்கு நிறைய விஷயங்கள், மார்க்கங்கள், வழிமுறைகள் உண்டு. கவலை வேண்டாம் விருச்சக ராசி நேயர்களே. ஸோ எப்படி பார்த்தாலும் விருச்சக ராசி நேயர்களே, இந்த ராகு கேது பயிற்சி 80% நன்மைகள், வெற்றி. அப்போ ஒரு 20% தான் உங்களுக்கு நல்லா சரியில்லாமல் இருக்குது, அதையும் கூட சரி பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்கணும், கால நேரம் மாறிப்போச்சு, நல்லது நடக்கக்கூடிய காலம், நல்ல நேரம் துவங்கிடுச்சு. நீங்கள் இன்னும் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை.
ஸோ உங்களுக்கு உண்மையிலே வெற்றி வேண்டும், உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.